வணக்கம். சமீபத்தில் ஒரு பையன் கால் பண்ணி கன்சல்டேஷன் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, நான் இது வரைக்கும் 5 லவ் பண்ணியிருக்கேன். எதுவுமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததே இல்லை. எனக்கு ஏன் அப்படி நடக்கவே மாட்டேங்குது, எந்த லவ்வுமே சக்ஸஸில் போய் முடிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தார். அவரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தப்போ அவருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, புதன் கேது காம்பினேஷன் இருந்துச்சு. யாரோட ஜாதகத்தில் எல்லாம் புதன் ராகுவோடையோ இல்லை கேதுவோடையோ சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக லவ் ஃபெயிலியர் வந்துகிட்டே இருக்கும். மீறி அவங்க லவ் மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்க பிக்கெஸ்ட் கர்மாவை ஆக்டிவேட் பண்ணிக்காங்கன்னு அர்த்தம். அந்த பிக்கெஸ்ட் கர்மா வந்து அவங்க லைஃப்பில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த ஜாதக அமைப்பு உள்ள ஆட்கள் எல்லாருமே என்னன்னா, கல்யாணம் பண்ணப்பறம் காதல் பண்ணக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க. யாரோ ஒருத்தரை பார்த்து உடனே இவங்களுக்கு வந்து ஈஸியாக காதல் வயப்பட்டுருவாங்க. இவங்களுடைய கர்மா என்ன அப்படின்னா, முந்தைய அஸ்ட்ராலஜி ஏஷியன் அஸ்ட்ராலஜிலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் யாரெல்லாம் காதலிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் போன ஜென்மத்திலாம் பெரிய கர்மா பண்ணியிருக்கீங்க. அவங்க உங்களுக்கு செய்யறதுக்காக தான் இந்த பிறவியே வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யார் மேலாம் காதல் வயப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே போனது உங்கள் எதிரியாக இருந்திருக்காங்கன்னு வச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த காம்போவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதன் தான் உங்களுடைய காதல் குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ புதன் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கிரகமான ராகு கேதுவோட சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காதலே பிரச்சனையாக மாறும்.